லின்ச்சோட கோல்டன் ரூல். புரியாத ஸ்டாக்ல எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீங்க. ஒரு கொஸ்டின், நான் உங்களுக்கு 2 ஸ்டாக்ஸ் கொடுக்கறேன். ஒரு கம்பெனி என்ன பிசினஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு கம்பெனி பெயரே புரியாதது. ஏஐ, குவாண்டம், செமிகண்டக்டர் ஆர்கிடெக்சர். நீங்க இதுல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க? நிறைய பேர் சொல்வாங்க ஃபியூச்சர் டெக்னாலஜி தான் ப்ரோன்னு. ஆனா பீட்டர் லின்ச் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க புரியாத பிசினஸ்ல ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன் அவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு? அதத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒன்ஸ் அப்பான் அ வால் ஸ்ட்ரீட் சீரியஸ்ல இது நம்ம எபிசோட் 2. முதல் எபிசோட்ல உங்க டெய்லி லைஃப்லயே மல்டிபேக்கர் க்ளூஸ் இருக்கலாம்னு சொன்னார். ஆனா ஒரு நல்ல கம்பெனியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உடனே பை பண்ணலாமா? பீட்டர் லின்ச் என்ன சொன்னார்? இல்ல, முதல்ல அந்த பிசினஸ புரிஞ்சுக்கணும்னு சொன்னார். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு மொபைல் ஷாப்புக்கு போறீங்க. ஷாப் ஓனர் சொல்றாரு, இந்த போன் கேமரா சூப்பரா இருக்கும், பேட்டரி நல்லா இருக்கு, சர்வீஸ் சென்டர் எல்லா சிட்டிலையும் இருக்கும், வாரண்டி இருக்கு. நீங்க புரிஞ்சு வாங்குறீங்க. ஆனா அடுத்த ஷாப்ல உள்ளவர் சொல்றாரு, இந்த சிப்செட் 3 நானோமீட்டர் ஏஐ நியூரல் ப்ராசஸிங் ஸ்ட்ரக்சர், LPDDR6 மெமரி, UFS 5.0 நியூரல் இன்ஜின். ஒண்ணுமே புரியல. கொஸ்டின் என்ன? எந்த போனை நீங்க வாங்குவீங்க? இப்ப புரிஞ்சது தானே வாங்குவீங்க. அப்படிதான் ஸ்டாக் மார்க்கெட்லயும். பீட்டர் லின்ச் சொல்ற கோல்டன் ரூல், நெவர் இன்வெஸ்ட் இன் அ பிசினஸ் யூ கேனாட் எக்ஸ்பிளைன் சிம்பிளி. ஒரு 10 வயசு குழந்தைக்கு 2 நிமிஷத்துல இந்த ஸ்டாக்கை பத்தி உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா முதல்ல நீங்க லேர்ன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைட்டன் எப்படி மணி ஏர்ன் பண்றாங்க? ஜுவல்லரி, வாட்சஸ், ஐவேர். கஸ்டமர் வந்து வாங்குறாங்க. பிராண்ட் மீது உள்ள ட்ரஸ்ட், ரிப்பீட் பர்ச்சேஸ். பிசினஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதனால நீங்க ரிசர்ச் பண்ணவும் ஈஸியா இருக்கும். ஸோ இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு கம்பெனியை வாங்குறீங்க. ஒரு மாசத்துல 35% மேல கீழே வந்துருச்சு. பிசினஸ் புரியல. என்ன பண்ணுவீங்க? செல் பண்ணுவீங்க. ஸோ லாஸ் தான் உங்களுக்கு. ஆனா பிசினஸ் முழுசா தெரியும், கஸ்டமர்ஸ் இன்னும் வாங்குறாங்க, ப்ராஃபிட் நல்லா இருக்கு, மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப ஷேர் பிரைஸ் கீழே வந்தாலும் நீங்க காமா வெயிட் பண்ணுவீங்க. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பவர். ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 5 கொஸ்டினை நீங்க உங்களுக்கே கேட்டுக்கோங்க. இந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட் பண்ணுது, இல்ல என்ன சர்வீஸ் கொடுக்குது? கஸ்டமர்ஸ் யார் யாரு? எப்படி ரெவென்யூ ஏர்ன் பண்றாங்க? காம்படிட்டர்ஸ் யார் யாரு? 2 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சா நீங்க ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணலாம். பிக் மிஸ்டேக் என்னன்னா, பீட்டர் லின்ச் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. சிம்பிளா பிசினஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா குட் இன்வெஸ்ட்மெண்ட்னு கிடையாது. பிசினஸ் புரியணும், ஃபினான்ஷியல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், டெப்ட் கண்ட்ரோலா இருக்கணும், மேனேஜ்மெண்ட் ஹானஸ்டா இருக்கணும், வேல்யூவேஷன் ரீசனபிள்ல இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த எபிசோட்ல பீட்டர் லின்ச் நமக்கு சொல்ற கோல்டன் ரூல், இன்வெஸ்ட் இன் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட். ட்ரெண்டிங் செக்டாரை ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்கு புரியும் பிசினஸை ஆழமா ஸ்டடி பண்ணுங்க. இதை மறக்காம நினைவுல வச்சுக்கோங்க. தேர்ட் லெசன் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே பார்க்கலாம். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.